விசாரணை நடத்துறதுக்காக சம்பந்தப்பட்ட அந்த கேட் கீப்பரை காவல்துறையினர் அழைச்சிட்டு போற அந்த காட்சிகளையும் பார்க்க முடியுது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேல் வழங்க கேட்கலாம். பாலவெற்றிவேல், ஏற்கனவே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை சஸ்பெண்ட் செஞ்சு உத்தரவிட்டு இருந்துச்சு ரயில்வே நிர்வாகம். இப்ப அவர் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவரை எங்க வச்சு விசாரணை நடக்க இருக்கு, என்ன விவரம்? தற்போது கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது கடலூரில் இருக்கக்கூடிய மாவட்ட காவல் அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. முதல் கட்ட விசாரணைக்கு அவர் முதலில் அவர் மது அருந்திருக்கிறாரா என்பது குறித்தான விசாரணை நடைபெறும். ஏன்னா இங்கே உள்ள கிராம மக்கள் தெரிவிப்பது என்னவென்றால் அவர் மது அருந்தி விட்டு தூங்கிவிட்டார், அதனால் தான் அவர் கேட்டை சரியாக திறக்கவில்லை, சரியான நேரத்தில் எழுந்திருக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே அது தொடர்பான சோதனை நடைபெறும். குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்றதில் இருந்தே இந்த கிராம மக்கள் கேட் கீப்பர் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அவரை பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதன் காரணமாக காவல்துறையினர் தற்போது அந்த பங்கஜ்குமாரை சுற்றி ஒரு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நிறுத்தி வைக்கப்பட்டனர் அவருடைய பாதுகாப்பிற்காக. இந்நிலையில் தான் தற்போது அவர் படுகாயங்களோடு அவர் காலில் கட்டு இருக்குது, கையில கட்டு இருக்குது. அவர் தற்போது குண்டுகட்டாக தூக்கி செல்லப்பட்டு தற்போது கடலூரில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். அவரிடம் தீவிர விசாரணை நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. அவர் உறங்கினாரா, மது அருந்தினாரா என்பது குறித்தான விசாரணை நடைபெறும். மேலும் ரயில்வே துறையின் சார்பாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக அவரிடமும் விளக்கம் கேட்கப்படும் என்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல தான் ரயில்வே துறையும் இங்கு உள்ள பொதுமக்கள் கூறும் கருத்துக்களும் பாத்தீங்கன்னா மாற்று கருத்துக்களாக இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், முழுக்க முழுக்க அவங்க கேட் கீப்பர் அவர் அலட்சியமாக செயல்பட்டார், அவர் சரியான நேரத்தில் கேட்டை க்ளோஸ் பண்ணல, அதனால் தான் விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ரயில்வே துறையின் சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த விசாரணை அறிக்கையில் முதல் கட்ட அறிக்கையாக அவர்கள் பங்கஜ்குமார் கேட்டை மூடுவதற்கு முற்பட்டார் என்றும் அதற்குள் வேன் டிரைவர் சங்கர் தான் அந்த வாகனத்தை கேட்டை தாண்டி உள்ளே இயக்கியதாக அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே உள்ளூர் மக்களும் ரயில்வே துறையும் கூறும் அந்த விளக்கம் மாறுபட்டதாக இருக்கிறது. இது குறித்தான விசாரணையும் தீவிரப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவிகள் தொடர்பான அந்த கண்காணிப்பு நடைபெறும். எந்த நேரத்தில் சங்கர் வாகனத்தை இயக்கி இந்த வழியில் கொண்டு வந்தார் அப்படிங்கிறதும் நடைபெறும். மேலும் இங்கே அவர் கேட் கீப்பர் இருக்கக்கூடிய அந்த அறையில் எந்த விதமான சிசிடிவி எதுவுமே பொருத்தப்படவில்லை. அவர் எதுவுமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இல்லாத காரணத்தினால அவர் வாய்மொழியாக கூறும் வார்த்தையில தான் ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இந்த ரயில் எவ்வளவு வேகத்தில் வந்தது, மேலும் அது ரயில் சென்ற பிறகு அவர் ஏன் இன்னும் எந்திரிக்கவில்லை என்பது குறித்தான பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்நிலையில் இது குறித்தான தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அதற்காக பங்கஜ்குமார் தற்போது கடலூர் மாவட்ட காவல் தலைமையகத்திற்கு அழைத்து செல்லப்படுவதாக காவல்துறையினர் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, விபத்து தொடர்பாக ரயில்வே கேட் கீப்பர் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். மறுபுறம் ரயில்வே துறையோட அறிக்கை 1வது அறிக்கை ஒரு மாதிரியாகவும் 2வது அறிக்கை வேறு மாதிரியாகவும் முரண்பட்டு வெளியாகி இருக்கு. தொடர்ந்து இது குறித்து பார்க்கலாம்.